ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, டைரக்டர் லாரன்ஸ் வந்து ஒரு ஈவென்ட்ல கலந்துட்டு இருந்திருக்காரு. இங்க எங்களோட செய்தியாளர் வினோதினி கிட்ட நெறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அத பத்தி பார்த்துடலாம். நம்ம இப்போ ஸ்டான்லி காலேஜில் இருக்கோம். இங்கே நம்மளோட ராகவா லாரன்ஸ் சார் இருக்கார். இங்கே பெரிய கல்ச்சுரல்ஸ் நடந்துகிட்ருக்கு. வாங்க அவங்க கிட்ட பேச தொடங்கிடலாம். சொல்லுங்கள் சார், நீங்கள் வந்துட்டு இப்போ நிறைய காலேஜ் கல்ச்சுரல்ஸ், அந்த காலேஜுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களுக்கு நிறைய நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வரீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன சார்? காரணம் ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் டான்ஸாக இருக்கும், சந்தோஷம் மட்டும் இருக்கும். இப்போ ஒரு காலேஜில் நான் போயிட்டுருக்க காலேஜ்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து வந்து ஆல்ரெடி நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போடுறதால இன்னும் ரொம்ப சந்தோஷமாக சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி பசங்க. இப்போ இந்த காலேஜ் நான் வந்துடுறது கூட சும்மா டான்ஸ் பார்த்துட்டு போனோன்னா நான் வரமாட்டேன். நான் இங்கே வந்து என்னை கூப்பிட்டோடனே ஆனந்த் சாரும் ஆனந்த் டாக்டரும் நம்ம லதா மேடமும் வந்து என்னுடைய 60 குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கார்டு போட்டு கொடுத்தா அவங்களுக்கு எப்போ வேணால் வந்து ஃப்ரீயாக இங்கே பார்த்துக்கலான்றது மாதிரி நீங்கள் எங்களுக்கு ஒரு கார்டு போட்டு கொடுங்க, எங்கள் பசங்க எப்போ வந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும், அப்படி கார்டு போட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். மறுநாளே வந்து அந்த கார்டெலாம் ரெடி பண்ணி அவங்க ஃபோட்டோஸ்லாம் போட்டு ஒரே நாளில் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ நான் கேட்டதை விட பெருசாக பண்ணியிருக்காங்க. அப்போ நான் வரலன்னா நல்லா இருக்காது. ஸோ அதால் தான் வந்திருக்கேன். இந்த ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த குழந்தைங்களுக்காக இந்த கார்டு போட்டு பண்ணுற விஷயம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்டான்லி காலேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்துட்டு நிறையா சேரிட்டிஸ், நிறையா ஹெல்ப்லைன்ஸ் வச்சுருக்கீங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அடுத்தடுத்து உங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்னவாக இருக்கும் சார்? அடுத்து என்னவா, ஒரு ஹெல்ப்பு அது 100 ஹெல்ப்பாக மாறும், அவ்வளோதான் இருக்குமே தவிர வேறு எதுவுமே ஆகாது. வேறு எதுலேயும் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை எனக்கு. லாஸ்ட் கொஸ்டின் எல்லாருக்குமே கேட்கணுன்னு இருக்கும். காஞ்சனா 2 செம பிளாக் பஸ்டர் ஹிட். அடுத்து நீங்கள் வந்துட்டு அதுலேயும் வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க் கூட முடிச்சிருக்கீங்க. அதை பற்றி ஒரு சின்ன ரிவீல் பண்ண முடியும்? இப்போ இம்மீடியட்டாக அந்த படம் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி தான் நான் வந்து ஒரு மொட்டை சிவா கெட்ட சிவான்னு ஒரு படம், நாகான்னு இன்னொரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பண்ணலாம், இல்லைனா வெறும் பேய் படமே பண்ணுற மாதிரி ஆகிடும்.